நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 6:21 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:58 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:58 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் மேஷம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு சாதனை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தன வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொழில் வளம் கருதி புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் இருப்பவருடைய பேச்சுக்கு எதிர்த்து பேசியவர்கள் கண்டிப்பாக இப்பொழுது உங்க நல்ல மனசை புரிந்து கொள்ள கொடுங்க. நன்மைகள் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீண் வாக்குவாதங்கள் ஏதும் செய்ய வேண்டாம். பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது. தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தொழில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைதூர பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். காதல சிரமம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் புரியாத புதிருக்கு விடை கிடைக்குங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிலும் பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடி ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான செலவுகளை சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி. என்ற கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இடம் பூமியால் ஓரளவு லாபம் கிடைக்குங்க. பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். பரணி நட்சத்திரக்காரருக்கு அனைவரிடத்திலும் அன்புடன் பழகுவது மிக நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவார் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். தொழில் வளம் கண்டிப்பாக பெருகும். புதிய சாதனை படைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்த முயற்சிக்கும் செய்யும் நாளாக இருக்க கொடுங்க. சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். என்று நீங்க நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், என்று பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இடம் பூமியாலும் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். மனம் என்று திருப்தியாக காணப்படக்கூடுங்க. இல்லத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து நீங்க நடந்து கொள்வது நல்லது. சுபகாரிய பேச்சுக்கு நல்ல முடிவை கொடுக்கும். எல்லா தரப்பிடமிருந்து உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது சிறப்பு. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவரின் உதவியை எதிர்பார்க்க மாட்டீர்கள். பிரச்சனையை கண்டு பயப்படாமல் கையாளுவீர்கள். கோபமான பேச்சு டென்ஷன் குறைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் அமைதி ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுயமரியாதை கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். எதையும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். கண்டிப்பாக காதல் கை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள்
படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிட்டு கொடுங்க. மாணவருக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் கொடுங்க. தடைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. இடம் பூமியால் லாபம் கிட்டும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். ரோகிணி. விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு ஏற்படக்கூடும். பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவது நல்லது. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வர கொடுங்க. சகோதர வழியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்கும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. மிருக சிரிச்சம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னெடுத்தை கொடுக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பிறருக்காக முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடும். திடீர் செலவுகளை சமாளிக்க பிறரிடம் கைமாத்து வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நீண்ட நாட்கள் இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிக்க கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்க கொடுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த சங்கடங்கள் கண்டிப்பாக தீருங்க. பெண்கள் இன்று மாற்றங்களை உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் தேவையில்லாத குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சுலபமாக கல்வியிலே ஜெயிப்பீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிச்சம். இந்த முயற்சிகள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சுமூகமான உறவு இன்று ஏற்படக்கூடும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகள் பலப்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திருவாதிரை. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை சமாளிக்க பிறரிடம் கைமாத்து வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பிரச்சனைகள்ல கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். மன சங்கடம் ஏற்பட்டது தீருங்க. என்று நீங்க பய உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். புனர்பூசம். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடும். மனக்குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். பிறருக்காக பொறுப்புகள் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. காரியங்களை இன்று நீங்க சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் போராடுங்கள். வெற்றி நிச்சயம். கேட்ட இடத்தில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மனமகிழும் செய்திகள் வரக்கூடும். உடல் ஆரோக்கியமும் சீராக கொடுங்க. கொள்கை பிடிப்போடு இன்று நீங்க செயல்படுவீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகி மன நிம்மதியை கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை கண்டிப்பாக மாறுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும்.
முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்க கொடுங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது செய்து முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மனசுக்குள் உறுதி காணப்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். வீண் விவகாரங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். கவனத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். செயல்பாடுகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை சிரமம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாகத்தான் செயல்பட வேண்டும். சில இடங்களில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். நம்பிக்கை கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். காரியங்களும் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வியாபார போட்டிகள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலைத்து காணப்படக்கூடும். குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. பூசம். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் உருவாக கொடுங்க. வியாபார போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். என்று உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். குடும்பத்தில் அமைதி நிலவ கொடுங்க. முன்னேறுவதற்கு கண்டிப்பாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட பகை கண்டிப்பாக மாறும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நல்ல வாய்ப்புகளும் தேடி வர கொடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு வாகன பழுது நீக்கம் ஏற்படும் நாளே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். தொய்வடைந்த பணிகளை இன்று நீங்க சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். இடம் பூமியால் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த நல்ல பலன் கண்டிப்பாக கிட்டுங்க. பஞ்சாயத்துகள் ஓரளவு சாதகமாக இருக்கக்கூடும். இன்று வியாபாரத்தில் போட்டிகள் கண்டிப்பாக இருந்தாலும் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். தாமதங்கள் கண்டிப்பாக நீங்கி விட கொடுங்க. வாழ்க்கையில் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் உங்களுக்கு அமைதி நிலவும் சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். மனசுக்குள் வீண் கவலை ஏற்பட்டு பின்னும் சரியாகும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் நிதானமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எல்லா வகையிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலில் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் இறுதியில வெற்றி ஏற்படக்கூடும். பதட்டம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். செல்வ போக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். பூரம். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாடுவீர்கள். சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விட கொடுங்க. உத்திரம். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். உழைப்பால் இன்று நீங்க உயர்ந்து காட்டுவீர்கள். சோதனைகள் எல்லாம் இன்று நீங்க சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு
எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லதொரு தீர்வு உண்டாக கொடுங்க. முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடுமலாக இருக்க கொடுங்க. முக்கிய முடிவுல மிக லாபகமாக எடுப்பீர்கள். வெற்றிக்கான செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். இடம் பூமியால் லாபம் கண்டிப்பாக கிட்டுங்க. இந்த நாளை இனிய நாளாக அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்தும் முயற்சிக்கும் பணிகள் விரைவாக நடைபெற கொடுங்க. கன்னி ராசினியர்களுக்கு இந்த விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறி முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நல்லவருடைய நட்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வளர்ச்சியும் இன்று திருப்தியை கொடுக்குங்க. சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட துயர் விலகி செல்லக்கூடும். பகைகளும் மாறிவிடக்கூடும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாகன பழுது செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று எடுத்த காரியத்தை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். மன சங்கடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக தீருங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. சகோதரர் வழியில் நன்மை ஏற்படக்கூடும். என்று மனசுக்குள் உங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பணியின் மூலம் நன்மை கிடைக்க பெறுவீர்கள். லாபம் ஒரு பக்கம் கொடிவிடக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பிடித்த மாநிலத்திற்கு வேலை மாற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சியை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். மன நிம்மதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் முற்போக்கு சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். பிடித்தமான கல்வி அமையுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. சிக்கனத்தை கண்டிப்பாக கடைபிடிப்பீர்கள். சிறப்பான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். அஸ்தம். இன்று ட்ரேடிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டிக் கொள்ள முடியுங்க. பணிகளை விரைவாக முடித்து வெற்றி வாகை சூட முடியும். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக கூடும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிட்டுங்க. உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். நல்ல வாய்ப்புகள் உருவாக கொடுங்க. எடுத்த காரியத்தை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் லாபம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று அனைவரும் பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். வியத்தகும் வகையில் இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி இன்று மேலோங்கி விடக் கொடுங்க. மற்றவருக்கு என்று நீங்க உதவியாக காணப்படுவீர்கள். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்க. வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொண்டால் செயல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனம் கொஞ்சம் படபடப்புடன் காணப்படக்கூடும். வாகன பழுது செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று வியத்தகு செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுப செய்திகள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும். நிறைவேறாத காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். துலாம் ராசினியர்கள் வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்குங்க. இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி மன அமைதி கிட்டும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல அனுகூலமான பலன் உண்டாக கொடுங்க. மாற்று கருத்துடையோர் மனம் மாறி உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். என்று கோபம் படபடப்பு கொஞ்சம் குறைந்துவிடக்கூடும். மற்றவருடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக்கூடும். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டுங்க. இந்த வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. செயல்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்களையும் ஒரு பக்கம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று இடைவிடாமல் பணிகளை மேற்கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். வாகனம் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தட்ட வேண்டாம். மற்றவர்கள் சொல்கின்ற குறைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். இன்று எது சரியோ அதனை மட்டும் செய்யுங்கள். கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது மிகவும் நல்லது. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியுங்க. காதல் மட்டுமே சிரமம் இருக்கும். காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். காதலை பொறுத்தவரை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லைங்க. முடிஞ்ச அளவு எதையும் முயற்சி செய்யுங்கள்.
சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும் என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு எதிலும் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன அமைதியும் ஒரு பக்கம் கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. பொருளாதார விருத்தி இன்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று நீங்க நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். மன பதட்டம் மட்டும் வேண்டாம். விசாகம் என்று நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். ஏற்றமான சொல்லும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. திறமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மன பதட்டம் மட்டும் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நீங்க தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்துவீர்கள். வாழ்க்கை தேவைகளை இன்று நீங்க பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் தான் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுப செய்திகள் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. திட்டமிட்டு செய்யும் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வங்கி சேமிப்பை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க கூடும். நூதன பொருள் சேர்க்கையும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கவனமுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இயந்திரங்களை பணிபுரிபவர்கள், ஆயுதங்களை கையாளுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். செயல்பாடுகளை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. ஏதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழலை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்ப்புகள் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முழு முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். விட்டு கொடுத்து செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக செய்ப்பீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான கல்வியும் அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். சுப செய்திகள் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி செல்லும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். இறை அருள் உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் என்று ஏற்படக்கூடுங்க. இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள், ஆயுதங்களை கையாளுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எதையும் நீங்க யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். மனக்குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். விரயங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவது நல்லது. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சிந்தனை வளம் இன்று மேலோங்க கொடுங்க. நல்லவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துங்கள். அது போதுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடும். விரயங்களை நீங்க எப்படியாவது சமாளித்து விட வேண்டும். செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக சிறப்பு.
குறை சொல்லியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். நல்வாய்ப்புகள் இன்று ஏற்படக்கூடுங்க. இன்று தனுசு ராசினியருக்கு முடிஞ்ச அளவு செலவை கட்டுப்படுத்துவது சிறப்பு. கொள்கை பிடிப்பை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. என்று எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அவ்வப்போது மனசுக்குள் குழப்பம் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. தாயின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடுங்க. சிக்கல்களை சரிப்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. சரியான நேரத்திற்கு பணம் வருமா என்று சந்தேகம் இருக்கத்தான் செய்கின்றது. பண வரவு தடைப்பட்டாலும் கண்டிப்பாக வருங்க. வியாபார பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மற்றவரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். சேமிப்பை உயர்த்துவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு ஆன்மீகத்தில் நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் ஓரளவு கை கொடுக்கும். என்று காதல மட்டும் சிரமம் இருக்கும். மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். அமைதியுடன் வழிநடத்துவது நல்லது. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எல்லா வகையிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் குழப்பங்கள் கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கும். தாயின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிஞ்சளவு எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. புதிய பொறுப்புகளையும் இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். போராட்டம் வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். கோபம் படபடப்பு கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடும். மன தெளிவின்றி ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. கொஞ்சம் ஆக்ரோஷமாக காணப்படுவீர்கள். மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராட்டம் நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் ஏற்பட கொடுங்க. கட்டிட பணிகளை மிகவும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீடு மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் ஏற்பட கொடுங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பெரியம்மானுடன் இன்று நேரம் செலவிடுவீர்கள். இன்று உங்களுக்கு வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அபார திறமை ஏற்படக்கூடும். வீண் விரயங்கள் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. மகரம் ராசினியருக்கு வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து வளர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் தோல் கொடுத்து உதவ முன் வருவார்கள். அரைக்குறையாக நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதையும் செய்யும் முன்பு திட்டமிட்டு செய்வது மட்டும் நல்லது. சிறப்புடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் தோன்றுங்க. கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று பெண்கள் பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சிரமம் இருக்கும். விட்டு கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதலில் நீங்க இப்போதைக்கு பயப்பட வேண்டாம். படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியுங்க. என்று மாணவர்கள் மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்கல்வியில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக செல்லுங்க. மாணவர்கள் இன்று இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராட்டம் என்று உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சிகள்ல ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
கோபம், படபடப்பு ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடக் கொடுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கூடிவிடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அபிட்டம் நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட தொகை பகை மாறக்கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியும். இன்று உங்களுக்கு வாகனங்கள் மூலம் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. மதிப்பு, மரியாதை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசி நேயர்கள். இன்று உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக கொடுங்க. குறை சொல்லியவர்கள் எல்லாம் உங்களை பாராட்டப்படுகின்ற நிலை கண்டிப்பாக உருவாகும். இன்று கும்பம் ராசினியருக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடுங்க. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். இன்று உங்களுடைய கூட்டு முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குடும்பத்திலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடுங்க. வேக வேகமாக பணிகளை இன்று முடித்து காட்டுவீர்கள். குறை சொல்லியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைய கொடுங்க. நேர்மையை வெளிப்படுத்தும் நாளாக இருக்கக்கூடும். மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடுங்க. முன்னோர்கள் சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. இன்று வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது போதும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்களில் கொஞ்சம் கோபம் உருவாக்கக்கூடும், டென்ஷன் உருவாக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செல்லப்பட வேண்டும். தாய் தந்தையின் உடல்நிலையில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மாற்று மதத்தினர் கண்டிப்பாக கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வேற்று மதத்தினரும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருக்கக்கூடுங்க. இன்று உங்க வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுமலாக இருக்கக்கூடும். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சிறப்புடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கொடுங்க. காதல் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வேகமுடன் பணிகளை முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் உண்டாகக்கூடும். இன்று முக்கிய பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று நீங்க தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைத்து விடக்கூடும். நேர்முகத்தன்மையை இன்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக் கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு ஒரு நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடும். திறமைக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். சதயம் இன்று நேர்மறையாக செயல்படுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். வீடு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கின்றது. யார் குறைகள் சொன்னாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். பார்த்து பக்குவமாக வழிநடத்தி செல்லுங்கள். புரட்டாத்தி கோபம், படபடப்பு கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. வல்லல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கையும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு அயராமல் உழைத்து காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று ஓரளவு சுப செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. எதை செய்வதாக இருந்தாலும் சில இடங்களில் பார்த்து பேசுங்கள், பார்த்து செய்யுங்கள். மனக்குழப்பமோ எதிலும் அடைய வேண்டாம். இன்று நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களுக்கெல்லாம் இன்று முடிவும் கட்ட முடியுங்க. இன்று உங்களுக்கு சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. குறை சொல்லியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். நல்ல வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி ஏற்பட கொடுங்க. உத்தியோக அனுகூலம் ஏற்படக்கூடும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடுங்க.
கூட்ட முயற்சிக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். இன்று கோபம், படபடப்பு எல்லாம் குறைந்துவிடக் கொடுங்க. மற்றவுடன் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குறை சொல்லியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். வள்ளல்களின் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கொள்கை பிடிப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை அற்புதமாக செய்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மாணவருக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். வங்கி சேமிப்பை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். நூதன பொருள் சேர்க்கை இன்று ஏற்பட கொடுங்க. உத்தியோக மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு தொலைநோக்கு பார்வையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பயப்படாமல் எதையும் செய்யுங்கள். உத்திரட்டாத்தி கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெறப்படும். கட்டிட பணிகளை இன்று எதையும் தொடர்வீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் தோல் கொடுத்து உதவ முன் வருவார்கள். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து வளர்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்டபடி காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இன்று உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. விலங்குகள் விலகி செல்ல கொடுங்க. ரேவதி மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். விலங்குகள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குறை சொல்லியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி ஏற்பட கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். வீண் விரயங்கள் ஏற்படாமல் வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். இன்று உங்களுக்கு எதிலும் மாற்றங்கள் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் குறிப்பிடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.